ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சிஎஸ் டெக்னாலஜி வேர்ல்டு. ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இது பார்த்தீங்கன்னா அர்டினோ யூஎன்ஓ R4 மினிமாவுடைய ஒரு பிசிபி போர்டு. இந்த போர்டை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சுவிட்சு, இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட்டுக்கோசரம் நமக்கு யூஸ் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி கனெக்டர். அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்கும். ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்டி டைப் கெப்பாசிட்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டக்டர், ஐசி, டயோடு, எல்இடிஸ் இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு இருக்குது. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா டிசி ஜாக் கனெக்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரொம்ப மெயின். ஸோ அர்டினோ யூஎன்ஓ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மெகா 328P வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் தான் இருக்கும். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 14 இன்புட் அவுட்புட் பின்ஸ் வந்து இருக்கும். RPW பின்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா TX/RXன்னு போட்டு வந்து டிரான்ஸ்மிட்டட் பின், ரிசீவர் பின்னு. ஐசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்கு, வயர்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு பின்னு வந்து நமக்கு ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸ் கூட வந்து கனெக்ட் ஆகும். எஸ்எம்டி காம்பவுண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வியூ ஆகலைன்னா இந்த மாதிரி ஒரு பூத கண்ணாடி வச்சு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்து வியூ ஆகும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ காஸ்ட்டு, ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஈஸி ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி ஓப்பன் சோர்ஸ் மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு தான் இது வந்து பார்த்திங்கன்னா. இதை வச்சு நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரியல் கிளாக்கு, சீரியல் டேட்டா, ரெஃபரன்ஸு, அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா PWM பின்ஸு, டிஜிட்டல் இன்புட் அவுட்புட் பின்ஸு எல்லாமே வந்து இருக்குது. டிஜிட்டல் பின்ஸு, பல்ஸ் வித் மாடுலேஸ் பின்ஸு எல்லாமே வந்து இருக்குது. அதேமாதிரி அனதர் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அர்டினோ R4 மினிமான்னு போட்டிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்டரில் வந்து மெயில் கனெக்டர்னு சொல்லுவாங்க. SWனா சீரியல் வயர் டீபக்குன்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் பின்ஸ்க்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அனலாக் பின்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. இந்த இடத்துல வந்து பவர் சோர்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி 5 வோல்ட், 3.3 வோல்ட் இன்புட் அவுட்புட் ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த ஹெட்டர் பின்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு காம்பவுண்ட்ஸுமே இல்லை, எல்லாமே வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அர்டினோலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் வந்து வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா அர்டினோ R4 மினிமா போர்டு, அர்டினோ யூஎன்ஓ, அர்டினோ நானோ, அர்டினோ மெகா இதெல்லாம் தாண்டி இப்போ அர்டினோ R4 மினிமான்னு வந்திருக்கு. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எங்கெங்கே டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இட்டாலியில் டிசைன் பண்ணுது, மேட் இன் இந்தியாவிலேருந்துன்னு. இது வந்து ஓப்பன் சோர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் நிறைய சென்சார்ஸ் வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன், வீடியோ வந்து எண்டிங்கில் பாருங்கள். உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பிசிபிலேயே. அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் ஹோல்ஸ்க்கோசரம் கொடுத்துருக்காங்க. இது USB போர்ட்டில் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார் தான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு மேக்னெட்டிக் ரீடு சுவிட்ச் சென்சார். இதில் என்னென்ன காம்பவுண்ட் இருக்குது, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த 4 சென்சார் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி எத்தனை சென்சார் வேணுன்னா நீங்கள் இந்த மாதிரி அர்டினோ R4 மினிமோட கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து மினி ப்ராஜெக்ட் வந்து ஈஸியாக வந்து பண்ணி பார்க்கலாம். மெயின் ப்ராஜெக்ட் இடத்துலையும் இந்த மாதிரி வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு சென்சாரும் ஒவ்வொரு ஒர்க்காக தானே பண்ணும். அது என்னென்ன சென்சார், அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா தெர்மிஸ்டர், ஸோ டெம்பரேச்சர் சென்சார்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டல் டிடெக்டர். இது வந்து மெட்டல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணக்கூடிய சென்சார்ஸ் இது உங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிடிட்டி சென்சார். ஹியூமிடிட்டி சென்சார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஹியூமிடிட்டி, ஈரப்பதம், அட்மாஸ்பியர் லெவலில் ஹியூமிடிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கோசரம் நமக்கு யூஸ் ஆகுது. அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுண்டு சென்சார். நம்மளை சுற்றி எவ்வளோ சவுண்டு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ்.